அமைச்சர் நிர்மல்குமார் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி கும்பிட்டார். அவருக்காக ஆகம விதிகளை மீறி மதியம் கோயில் நடை திறந்து வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இச்சூழலில் திருப்பரங்குன்றம் கோயிலில் அமைச்சர் நிர்மல்குமார் சென்றபோது என்ன நடந்தது என்பது பற்றி அடுத்த வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் விளக்கம் அளித்தார். எந்த விதிமீறலும் இல்லை. அதாவது கோவில்ல 12:45 வரைக்கும் போறதுக்கான அனுமதி உண்டு. அந்த டைம்குள்ளதான் நான் உள்ள போனோம். யார் யாரெல்லாம் உள்ள போன பிறகு 2 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். ஸோ அதனால அதை கேட்டுட்டு தான் போனோம். வரலாமான்னு இல்லை இன்னும் டைம் இருக்கு அப்படி வரலாம்னு சொன்ன பிறகு தான் உள்ள போனோம். 2 மணி வரைக்கும் நான் வந்த பிறகும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அவங்க தரிசனம் செஞ்சுட்டு தான் போனாங்க. ஸோ அதுல எந்த விதிமுறைகளும் இல்லை, அதுக்கான கட்டாயம் இல்லை. நாங்கள் பக்கத்திலே தான் இருக்கோம், எப்போ வேணாலும் கோயில் போய்க்கலாம். இந்த டைம் தான் போகணும்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நிர்வாகத்திடம் கேட்ட பிறகு இல்லை 2 மணி வரைக்கும்லாம் தரிசனம் இருக்கும். ஏன்னா அது உள்ள யார் யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்களுக்கு முடிச்ச பிறகுதான் நடை சாத்தப்படும். அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன தான் போனோம். அதுல எந்த விதிமுறையும் இல்லை. எதையோ விதிமீறி பின்பற்ற வேண்டிய கட்டாயம். நடை 12 மணிக்குள்ள அதற்குள்ள உள்ள போயிட்டாங்க. ஒரு சில கோயில்கள் அவங்களுடைய விதிகள் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதற்குள்ள அதாவது 1 மணிக்கு 1:15 மணிக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா அது அதுக்கப்புறம் யாரையும் உள்ள அலோவ் பண்ணாம இருக்கிறவர்கள் தரிசனம் செய்யும் வரை அவர்கள் திறந்தா வச்சிருக்காங்க. 2 மணி வரைக்கும் இருக்கு. நான் திரும்பவும் கேட்டுக்கிட்டேன், இதை ரைஸ் ஆன பிறகு திரும்ப நான் கேட்டுக்கிட்டேன். இல்ல அதெல்லாம் இல்ல, 2 மணி. நான் வெளியே வரப்பயும் 500 பேருக்கு மேல பக்தர்கள் அவங்க எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு 2 மணி வரைக்கும் தரிசனம் இருந்திருக்கு.